கனடாவுடைய நீதிமன்றத்தில் ஒரு பெண் ஏர் கனடா மீது வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. அதனுடைய தீர்ப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு. வெனிசுலாவை சேர்ந்த பாலா மிகிஸ்ன்றவங்க 2017 வெனிசுலால இருந்து பனாமா வழியாக கனடாக்கு வர ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. இந்த பயணத்துல இவங்களும் இவங்களுடைய 3 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாத்தையுமே வேலிடான கனடியன் விசா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய டிரான்சிட் ஆன பனாமால ஏர் கனடா ஃபிளைட்டுக்கு போர்ட் பண்றதுக்கு செக் இன்க்கு போயிருக்காங்க. அங்க செக் இன் கவுண்டர்ல இருந்த ஏர் கனடா எம்ப்ளாயி இவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவங்க கனடாக்கு போய் ஓவர் ஸ்டே பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சந்தேகப்பட்டிருக்காரு. மற்றும் அவங்களுடைய லக்கேஜஸ் பாத்தீங்கன்னா நிறைய இருந்ததுனால கண்டிப்பா அவங்க அங்க போய் தான் செட்டில் ஆக போறாங்க, விசிட் விசால முடிவு பண்ணியிருந்திருக்காரு. அதனால அவரே அங்கிருந்து எம்பசி சிபிஐ சேவலா அலர்ட் பண்ணிருக்காரு. அவங்களும் உடனடியாக இவர் சொன்னாருன்றதுக்கண்டே அவங்களுடைய விசாவை அங்கே கேன்சல் பண்ணி இருந்திருக்காங்க. சோ ஃபிளைட்டுக்கு நோ போர்டிங் போட்டது மட்டும் இல்லாமல் விசா கேன்சல்டு பை சிபிஎஸ்ஏனும் உங்களுக்கு வந்திருக்கு. இதனால அந்த பெண்ணும் அவங்க குழந்தையுமே வந்து அந்த நாட்டில் 33 நாள் மாட்டி இருந்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய கணவர் வந்து அப்ப ஸ்டூடெண்ட் விசால இருந்திருக்காரு கனடால. அவரை பார்க்க தான் இந்த பெண்ணும் அவருடைய குழந்தையும் போக ட்ரை பண்ணி இருந்திருக்காங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆனதுனால அந்த பெண் உடனடியாக ஏர் கனடா மீது கேஸ் போட்டிருந்திருக்காங்க. அந்த கேஸுடைய தீர்ப்பு தான் இன்னைக்கு வந்துச்சு. அதுல ஜட்ஜ் பாத்தீங்கன்னா வந்து ஏர் கனடா பண்ணது முற்றிலும் தவறான விஷயம் சொல்லி இருந்திருக்காரு. செக் இன் கவுண்டர்ல கொடுக்கிற டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் சரி பண்ணணும், ஆனா இமிகிரேஷன் மேட்டர் எல்லாம் தலைய விட்டது கண்டிக்கத்தக்கதுன்ற மாதிரியும் சொல்லி இருந்திருக்காரு. மற்றும் இந்த மாதிரி பண்ணதுனால $4100 நஷ்டஈடு அந்த பெண்ணுக்கு வழங்கணும்ன்ற மாதிரி தீர்ப்பளிச்சிருக்காரு. கேன்சல் ஆன அந்த பெண் மற்றும் அவங்களுடைய குழந்தைகளுடைய விசிட் விசா வந்து ரீஇன்ஸ்டேட் பண்ணி இருந்திருக்காங்க முன்னாடியே. ஆனா இப்போ என்ன காமெடின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே ஆல்ரெடி இப்போ கனடால தான் இருக்காங்க, பிஆர்ல.